ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே, இருக்கிற இட்லியே உப்புமா பண்ணிடலாம், வடையில வடகரி பண்ணிடலாம். இட்லி உப்புமா வடகரி சூப்பர் காம்பினேஷன், சூப்பரா இருக்கும் அண்ணி. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? பார்சல் வாங்கினா 5 பேர் சாப்பிட குறைஞ்சது 250 ரூபாய் ஆகும். அது நாளைக்கு பொருள் வாங்க நமக்கு உதவும்ல. பூஜா, நீ எப்படி இவ்ளோ பொறுப்பான பொண்ணான? என்னால நம்பவே முடியல. ஐயோ அண்ணி, பிறந்ததுல இருந்தே எனக்கு பொறுப்பு இருக்கு, அது உங்களுக்கு தான் தெரியல. ஆடா அக்கா, நீங்க வேற. நேத்து கேடிவில சூரிய வம்சம் படம் பார்த்துட்டு இப்ப நம்ம கிட்ட சீனை போட்டுட்டு இருக்கா. ஓ, கதை அப்படி போதா? நான் கூட அவளுக்கா தோணுச்சோன்னு நம்பிட்டு இருக்கேன். அண்ணே, படத்துல வந்திருந்தா என்ன, அத எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. எப்படியோ நான் உங்களுக்கு 250 ரூபாய் சேவ் பண்ணி கொடுக்கறேன்ல, அத நினைச்சு நீங்க பெருமைப்படுங்க. எங்க பெரிய அண்ணன் எதையும் வீணா செலவு பண்ண கூடாது, சாப்பாட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சின்ன வயசுல நாம ஹோட்டல் வச்சு நடத்துறப்போ அம்மா இப்படிதான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. என்னென்ன நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? பூஜா சொல்றதும் சரிதான். நாமளே இப்பதான் ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல எதையுமே வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. பூஜா, இன்னைக்குதான் நீ திரும்ப சொல்றதை கேட்டு நடந்திருக்க. தேங்க்ஸ் அண்ணி. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என்னோட டேலண்ட பாராட்டினீங்களே. சரி, ஓகே. எல்லாரும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சுட சுட இட்லி உப்புமா வடகரியோட வரேன். சரிங்க மேடம், ஓகே, நாங்க வெயிட் பண்றோம். அண்ணி, ஆனா ஒண்ணு, என்னோட அசிஸ்டன்ட் வினோத்தை மட்டும் வர சொல்லுங்க. இட்லியை மட்டும் புட்டு போட சொல்லுங்க. ஏய், ஆஹா. என்ன புது மாப்பிள்ள, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களை தான் கூப்பிடுறாங்க. போங்க, போய் இட்லி உப்புமாவை நல்லா கிண்டி கிளறுங்க. அண்ணி, நான் முடிச்சிட்டு வர வரைக்கும் யாரும் அந்த பக்கம் வரவே கூடாது. நாங்க வரவே மாட்டோமே. ஏய் வினோத், வா. போங்க வினோத், போங்க போங்க, போய் ஒத்தாசியா இருங்க. என்ன பாக்குறீங்க? இப்பதான் பூஜாவுக்கு பொறுப்பு வந்திருக்கு. இனி எல்லாத்தையுமே அவளே கத்துப்பா. வாங்க வாங்க வாங்க, வேமா. சீக்கிரம் என்ன பண்றீங்க? வா வா வா, கொட்டுமா கொட்டுமா. வடகரி நிஜமாவே சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. பூஜா, இட்லி உப்புமா அட்டகாசம். அண்ணே, போய் சொல்லாதண்ணே. ஏய் இல்ல, நிஜமா நல்லா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கு. நீ சாப்பிடுறா. பைக் கடையில பிரியாணி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டனே, என் ஆசையில மண்ணாவாரி போட்டாங்களே. வடகரி நல்லா இருக்குன்னு குடும்பத்தோட வர சொல்றானுங்களே.